வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்து எமது இந்து சமய சைவ சமயத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலே சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி வருகின்றார் சமூக வலைத்தளங்களில். அந்த வகையில் தற்பொழுது 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு சமூக வலைத்தளத்திலே எமது சைவர்களாகிய நாங்கள் தினமும் இந்த சைவ சின்னத்தை எங்களுடைய சைவர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் தினமும் பாவித்து வருகின்றோம். இது குருமார் மட்டுமல்ல, சைவர்களாக இருக்கின்ற அனைவருமே நாங்கள் திருநீறு என்கின்ற அந்த புனிதத்தை எமது மதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் நித்தியம் தினமும் செய்து வருகின்றோம். அந்த வகையில் அந்த சிவசின்னமான திருநீரை இழிவுபடுத்தி பேசியதோடு அதை பாவிப்பவர்கள், அதாவது அந்த திருநீரை பாவிப்பவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருந்து அவர்கள் இழிவானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணக்கருத்தை அவர் இந்த சமூக வலைத்தளங்களிலே இட்டிருக்கின்றார். இது தொடர்பாக எமது சைவக்குருமார் சங்கமானது பகிரங்கமான ஒரு கண்டனத்தை அவருக்கு தெரிவிப்பதோடு எமது இலங்கை நாட்டினுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அவருக்குரிய தகுந்த தண்டனை வழங்குவதோடு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனைய எமது சமயம் சார்ந்த சகல அமைப்புகளும் இவருக்கு எதிரான போராட்டங்கள் கண்டனங்களை விடுத்து இவர் இவ்வாறு எமது மதத்தை மட்டுமல்லாமல் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் அறியத்தந்து கண்டிப்பாக இவருக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே இத்தோடு நாங்கள் இதை முடிக்கவில்லை. நாங்கள் இதை முடித்து தந்தால் இவருக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் இத்தோடு நாங்கள் இதை முடிப்போம். இல்லை என்று சொன்னால் இதற்கான வேற வீதியில் இறங்கி நாங்கள் இதை போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனை அறியத் தருகின்றோம். இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காவிடின் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்து குருமார்கள், சைவ அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கான தீர்வு வரும் வரையும் நாங்கள் போராடிக் கொண்டிருப்போம் என்பதை சகலருக்கும் அறியத் தருகின்றேன்.